இந்த பிரியாணி வீடியோ தூக்கி ஓரம் வச்சுட்டு ஒரு மெயின் விஷயத்தை பத்தி பேசியிருக்காரு. வணக்கம்ப்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இவ்வளவு ஊர்ல எங்க பார்த்தாலும் ஒரே பேச்சு. நீ 5,000 வாங்கிட்டியா? உனக்கு 5,000 வந்துருச்சா? நான் 4 பேர்ட்ட போயிட்டு கேட்டேன், 5,000 வாங்கிட்டீங்க போல. இப்போ பழைய முடிவு தானா? யாரு போட்டு போட போறீங்க? அதுல அவங்க சொல்றாங்க, கஷ்ட காலத்துல கொடுத்துட்டாங்கப்பா, அவங்களுக்கு பொறாமை. இருக்கிறத பார்த்த உடனே எப்படி ஃபீல் பண்ணீங்க? எப்படி இருந்துச்சு? என்னால் நம்ப முடியல. மாசம் 1000 வாங்கிட்டு இருந்ததால, இது இன்னைக்கு திடீர்னு 5000 வந்தனா நம்ம அக்கௌண்ட்டுக்கு 5000 வந்திருக்குன்னு எனக்கு உண்மையாலுமே நம்ப முடியல. அவ்வளோ ஒரு சந்தோஷம். சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? எனக்கு எதுவும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி, அதை பத்தி கொஞ்சம் பேசுவோமா? அவங்க கொடுக்குற அந்த 5,000 ரூபாய் பெரிய காசு நினைக்கிறீங்க. ஒரு நிமிஷம் இருக்கணும், கொஞ்சம் கணக்கு. நம்ம இந்த 5,000 ரூபாய் மட்டும்தான் கணக்கு கேட்கணும். ஏன்னா இதுதானே உங்க மைண்ட் செட்டை மாத்துச்சு. ஒரு ஆட்சி 5 வருஷம், அந்த 5 வருஷத்துக்கு கணக்கு போட்டாங்க 1825 நாள். இப்ப அவங்க கொடுக்குற அந்த 5,000 ரூபாவை இந்த 1825 நாள்ல பிரிச்சு பாத்தீங்கன்னா எவ்வளவு தெரியுமா வருது? 2 ரூபாய் 74 பைசா. இந்த 2 ரூபாய் 74 பைசா யோசிச்சு பாருங்க. இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு ஒரு பெட்டி கடையில போயிட்டு ஒரு 2 ரூபாய்க்கு சாக்லேட் கேட்டா அவ்வளவுதான் கிடைக்குது. ஆனா நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்க போற இந்த ஓட்டை கேவலம் இந்த 2 ரூபாய் 74 பைசா வேலை விட்டுரும். உனக்கே நல்லா இருக்குதா? நியாயமா என்ன ஜோக் காட்டுறீங்க? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? நம்மளுக்கு எவ்வளவு கேவலமா நினைச்சிருந்தா கேவலம் இந்த காசை போட்டு நம்மள வேலைக்கு வாங்கலாம்னு நினைச்சிருப்பாங்க. இத்தனை வருஷமா ஆச்சு நான். ஆனா இப்பவும் ஒரு 5,000 ரூபாய் கொடுத்தா மக்களோட ஓட்டை மாத்த முடியும். அவங்க நம்மள எந்த லெவல்ல வச்சிருக்காங்க. பணக்காரன் ஆக்கான நண்பா, அட்லீஸ்ட் ஒரு 5,000 ரூபாய்க்கு நம்ம முடிவை மாத்திக்காத அளவுக்கு வசதியா வச்சிருக்காங்க. நம்ம நாட்டுல இன்னமும் வறுமையை வச்சு பிசினஸ் பண்ணிட்டு தான் இருக்கு. இத்தனை வருஷமா வறுமையை வளர்த்துக்கிட்டே இருந்து 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி காசு கொடுத்தா ஓட்டை மாத்திக்கலான்ட்டு பிளான் பண்ணி நடத்துறாங்க. அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். இது எப்படி தெரியுமா இருக்கு? நம்ம ஆட்டை வெட்டி நமக்கே சூட்டு பிடித்த கதையா இருக்கு. சரிப்பா, காசு வந்துச்சு, சந்தோஷம். ஆனா பாதுகாப்பு? இவங்க ரோட்ல தனியா போக முடியல. எங்க பார்த்தாலும் கஞ்சா போத பொருள் பசங்களை பாடிட்டு இருக்கு. இன்னமும் ஃப்ரீ பஸ்ல போனாலும் நம்ம வீட்டுக்கு பொண்ணுங்க சேஃபா வீட்டு வந்து சேருவாங்களான்னு உள்ளுக்குள்ள பயம் இருக்கத்தானே செய்யும். வேலை வாய்ப்பு கொடுக்கணும், அதை விட்டுட்டு கையில காசு கொடுத்துட்டு நம்ம தலைமுறையை சோம்பேறி ஆகிட்டு அரசியல்வாதிகள் செட்டில் ஆயிட்டாங்க. ஆனா நம்ம ஏரியாவில் சட்ட ஒழுங்கு எந்த லட்சணத்துல இருக்கு நமக்கு தெரியும். இந்த காசுக்கு ஓட்டு போறது நம்ம வேலை வச்சு நம்ம கண்ணிலேயே விட்டு ஆட்டுற மாதிரி இருக்கு. உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு வேலைக்கு ஒரே ஒரு பிரியாணி வாங்கி தர முக்கியம். உங்களுக்கு எப்பெல்லாம் பசிக்குதோ நீங்களே போய் பிரியாணி வாங்குற அளவுக்கு உங்களை வளர்த்து வர்றாங்க. அதான் ஒரு வாட்டி காசுக்காக இல்லாம கொள்கைக்காக நிக்கிற தைரியம், அதுதான் நிஜமான கெத்து. மாற்றன்றது மேல இருந்து வராது நண்பா, நம்ம கிட்ட இருக்கு. இந்த 5,000 ரூபான்றது உங்க ஒரு மாசத்துக்கு வரும். ஆனா ஒரு நல்ல ஆட்சின்றது உங்க அடுத்த 50 வருஷத்துக்கு வரும். எல்லாம் உங்க பணம் தான் வாங்கிக்கிட்டு அவங்க காதிலே விசில ஊதி அனுப்புங்க. நம்ம வருங்காலத்துக்காக நம்ம பசங்களுக்காக ஒரு நேர்மையான தலைமுறை தேர்ந்தெடுக்கிறோம். நான் என் முடிவு எடுத்துட்டேன். நீங்க என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.